விநாயகா, ஊத்துக்காடு கிருஷ்ணா, எல்லாரையும் காப்பாத்துறா கண்ணா. இந்த போஸ்டரை எல்லாம் நான் ஒட்டணும். தெருவில் திரியிற எரும மாடெல்லாம் இதை திங்காம இருக்கணும். இந்த தொகுதி மக்கள் எல்லாம் இதை மதிச்சு நடக்கணும். ஹலோ ஹலோ, 1 2 3 4 மைக் டெஸ்டிங். இதுக்கு மேலே நமக்கு தெரியாது. நீங்கள் எல்லாரும் மேலும் மேலும் முன்னேறணும். பொதுநலம் பொன்னுச்சாமின்னு எனக்கு பேர் வச்சா மட்டும் பத்தாது. அதை நான் தக்க வச்சுக்கணும். அதுக்காக நான் மேலும் மேலும் நல்ல காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எனக்கு தலைவர் பதவி முக்கியம் இல்லை, என் பேரு நிக்கணும். என்ன தலைவர் அது இதுன்னு தனக்குத்தானே புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? அம்மா தைரியலட்சுமி, நமக்கு கல்யாணம் ஆனப்புறம் என்னை எங்க பேச விட்ட? நானே ஏதோ பேசிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதுல பாரு, இந்த தொகுதியில ஒரு கால் என்ன தலைவரா தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு வச்சுக்க. மேடையில எப்படி பேசணும்னு ஒரு ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வழிஞ்சது போதும். உங்களை நானே தலைவர்னு வீட்டுல ஒத்துக்கல, அப்புறம் நாட்டுக்கு எப்படி? இத பாருமா, ஊர் உலகத்துல இன்னைக்கு தலைவர்களா இருக்கிற எல்லாரையுமே அவங்கவுங்க வீட்டுல தலைவலியாத்தான் நினைக்கிறாங்களே தவிர தலைவர்கள்னு ஏத்துக்கிறதே இல்ல. அப்பா பாப்பா, நான் பாஸ் ஆயிட்டேன். ஐஸ்வர்யா, நீ பாஸ் பண்ணிட்டியா? ரிசல்ட் எப்போ வந்துச்சு? இப்பதான். அம்மா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன். ஆ, இவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்றேன், ஒண்ணு பேசாம இருக்கியே. அம்மாவுக்கு தமிழ்ல சொன்னா தான் புரியும். அம்மா, நான் முதல் வகுப்புல பாஸ் ஆயிட்டேன். அடிப்பாவி, 12 வருஷமா டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு லோலோ லோலோன்னு போயிட்டு இருந்த, இன்னைக்குதான் 1ஆம் கிளாஸே தாண்டி இருக்கியா? இதை விட இவளுக்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம் போல. என்ன முணுமுணுப்பு கிண்டல் எல்லாம் எனக்கு புரியும். எங்க அப்பாவுக்கு உடனே ஐஸ்வர்யா பாஸ்ட் அவே அப்படி ஒரு தந்தி கொடுங்க. மக்கு, பாஸ்ட் அவேனா கிக்டு தி பக்கெட், மண்டைய போட்டுட்டான்னு அர்த்தம். சரி வேண்டாம் விடுங்க, பாசிங் அவே அப்படி. இது அதை விட மோசம். இழுபறியா இருந்துகிட்டு இருக்கிறா, உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஐயே, அபசகனமா கண்ணா பின்னா பேசாதீங்க. யார் கண்ணாபனான்னு பேசுறது? நீதான் பேசுன. நானா பேசுனேன்? நீங்க தான் பேசுனீங்க. இல்ல, நீதான் பேசுன. நீங்க தான் பேசுனீங்க. நீதான் பேசுன. நீங்க தான் பேசுனீங்க. பொய் சொல்லாத. அப்பா அம்மா ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? தாத்தாக்கு நானே டெலிகிராம் கொடுத்துக்கிறேன். முதல்ல எனக்கு ஒரு 50 ரூபாய் கொடுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நான் சாக்லேட் வாங்கி கொடுக்கணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தம்மா தூண்டு இருப்பாங்களா? சாக்லேட் கொடுக்குறேங்கிற? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீ போய் உள்ள டிஃபன் சாப்பிடுமா. உங்க அப்பாக்கு இன்னைக்கு லீவு தானே, வெட்டியா தானே உட்காந்துட்டு இருக்காரு. அவர் போய் வாங்கிட்டு வருவார். நீ போ. நீங்க ரெண்டு பேரும் எப்படியோ போங்க. நாம எப்படியாவது போயிட்டோம்னா இவ அனாதை ஆயிடுவாளே. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இது வரைக்கும் நீ என்ன பண்ண விட்டுருக்கிற? எல்லா வீட்டு வேலையும் நீ இழுத்து போட்டுக்கிட்டு செய்யற. பாவப்பட்டது போதும். நேரா மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிக்கிட்டு 4 முட்டையும் வாங்கிட்டு வாங்க. இப்போ உன் உடம்புக்கு முட்டை தேவைதானா? ஐயா சிந்தனை சிற்பி, முட்டை எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். எனக்கா? எதுக்கு? உன் புருஷனை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா ஏத்தின கற்பூரம் மாதிரி குறைஞ்சுக்கிட்டே வந்து ஒரு நாள் திடீர்னு காணாமையே போயிடுவாரு. அதனால முட்டையை கொடுத்து தக்க வச்சுக்கன்னு டாக்டர் சொன்னார். சொன்னாரா? யாரு? உன் தம்பி அந்த பைத்தியக்கார டாக்டரா? வாயை கழுவிட்டு பேசுங்க. என் தம்பி ஒன்னும் பைத்தியக்கார டாக்டர் இல்ல, பைத்தியத்துக்கு வைத்தியம் பண்ற டாக்டர். எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அப்பா, வீடு பூரா ஒரே போஸ்டரும் குப்பையும். இதெல்லாம் என்னப்பா அசிங்கம்? அம்மா, அசிங்கம் பண்ண கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த போஸ்டர் எல்லாம் ஒட்ட போறேன். அங்கங்க குப்பையை போட்டு வைக்கிறாங்க, காரி துப்புறாங்க. இதனால காய்ச்சலும் கால்ராவும் கண்ணா பின்னான்னு பரவுது. இதை தடுத்து நிறுத்தத்தான் ஒரு பொது நலம் சோஷியல் சர்வீஸ் பண்ணி மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை உண்டாக்க போறேன். போதும் உங்க லட்சணம். வீதியில குப்பையை போட வேணான்னு சொல்லிட்டு வீடெல்லாம் குப்பையாக்குறீங்க. இதெல்லாம் அப்புறமா வச்சுக்குங்க. முதல்ல மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்க. உனக்கும் உங்க அப்பா மாதிரியே ஒரு பிடிவாதம். எங்க அப்பா அப்படி என்ன உங்ககிட்ட பிடிவாதம் பண்ணிட்டாரு? வேணாம் வேணான்னு கெஞ்சின, கதர்ன, குமர்ன, கண்ணீர் விட்ட, காலியே விழுந்த. மசிஞ்சான அந்த மனுஷன் உன்னை என் தலையில கட்டி வச்சு இத்தனை வருஷமா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா. இப்ப மார்க்கெட் போறீங்களா இல்லையா? சரி சரி, ஏணி எடு, போஸ்டர் ஒட்டிட்டு வரேன். ஏணி எதுக்கு? கோணி எடுத்துக்கிட்டு கோயம்பேடு போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க. போங்க. கோயம்பேடு வரைக்கும் தள்ளிக்கிட்டே போயிடுவோம் போல இருக்கு. அப்பா, இவரோட படாத பாடு. இங்கதான் நிறுத்து. இந்தா, டேக் இட். என்னையா டேக்கிட்டு பிச்சையா போடுற? யோ, ஆட்டோ ஓட்டுறவரே கம்முன்னு இருக்காரு, நீ என்ன எகிற? அவர் ஆட்டோ ஓட்டுறவர் தான், நான் தான் ரேட்டு பேசுறவன். வழக்கமா சைதாப்பேட்டையில இங்க வரதுக்கு 20 ரூபா ஆகும்.
உன் மீட்டர் 40 ரூபா காட்டுது. சூடு வச்சியா? என்னது சூடு வச்சனா? ஏதாவது பேசின உன் உடம்பு பூரா சூடு வச்சிருவேன், உடம்பெல்லாம் புத்தலாயிடும். என்ன ஓவரா பேசுற? எடியா வண்டிய நேரா ஸ்டேஷனுக்கு போவோம். ஏட்டி ஏகாம்பரத்துக்கிட்ட சொல்லி லத்தியால முட்டிக்கு முட்டி தட்ட சொல்றேன். ஏட்டி ஏகாம்பரமா? அவரோட மச்சான் வண்டி தாயா அது. அப்படியா? சரி, அப்ப கமிஷனர் கிட்டே போவோம். யோ அல்ப, 2-3 கெல்லாம் கமிஷனர்கிட்ட போகணுங்கிறியே. ஓ மேலே தான் ஃபால்ட்டுக்கு இது. என் மேல என்னையா ஃபால்ட்? மயிலாப்பூர் போகணுன்னு, அங்க போனோன்னே அங்க இருக்கிற இடுக்கு சந்து பந்தெல்லாம் போறணுங்கிற. ஏயா பின்ன மயிலாப்பூர் போகணும்னா கபாலீஸ்வரர் கோயில் குளத்துக்குள்ளேயே இறக்கி விட்டுருவியா? யோ நீ மாடியில குடியிருப்ப, அதுக்கு நாங்க வண்டி ஓட்டிக்கின்னு போக முடியுமா? என்ன எகத்தாளமாவே பேசிக்கிட்டு யோ, போறோம்? உங்ககிட்ட என்னையா பேச்சு? படா பேஜாரா போச்சு. சரியான சாகுராக்கி. வண்டி அடியா. சொல்ல வேண்டிய இடத்துல சொல்றேன். ஆட்டோக்காரன் நானும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன், பெண்ட் எடுத்த சைக்கிள்காரன், பெண்டு 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 புடிச்சிட்டேன். அடடே, பொதுநல பொன்னுசாமி சார், வாங்க வாங்க. ஏப்பா என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? நான் அவ்வளவு பிரபலமா? என்னங்க அப்படி கேட்டுட்டீங்க? பொதுநலம் பொன்னுசாமி தெரியாம இந்த ஏரியாவில் யாராவது இருக்க முடியுமா? உட்காருங்க. என்ன யோசிக்கிறீங்க? குந்துங்க. குந்துங்கன்னா? குந்துங்கன்னா குந்துறது. ஓஹோ. தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க? வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேங்க. வீலுக்கெல்லாம் பெண்ட் எடுக்கிறிய? சில பேருக்கு கோணல் புத்தி இருக்குது, அதையும் பெண்ட் எடுப்பியா? அதெல்லாம் உங்களை மாதிரி பெரிய மனுஷன் செய்ய வேண்டிய வேலைங்க. எனக்கு வீலுக்கு பெண்ட் எடுத்தாதான் சோறு. அடாடாடா, தம்மா துண்டு உடம்புல எம்மாம் பெரிய தத்துவத்தை உள்ளடக்கி வச்சிருக்கிற. ஆமா, இங்க எங்கேயாவது டீ கிடைக்குமா? இங்க டீ கிடைக்காதுங்க, காத்து தாங்க கிடைக்கும். ஏங்க ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் ஓடி போய் கடையில டீ வாங்கி வந்துடுறேன். அது வரைக்கும் கடையை கொஞ்சம் பாத்துக்கோங்க. நீ சொல்லவே வேண்டாம், ஓன் கடை ஏன் கடை மாதிரி. அப்போ உங்க டீயை என் டீமா நினைச்சு குடிச்சுட்டா? கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனமா பேசுற. இந்த காலத்து பசங்களுக்கு உருட்டின பந்தி பாய் மாதிரி நாக்கு நீண்டுகிட்டே இருக்குது. அடாடாடாடா, நாமும் இப்படி ஒரு சைக்கிள் கடையை ஆரம்பிச்சிருந்தா பொதுநல சேவையை கொஞ்சம் வேகமாகவே செஞ்சிருக்கலாம். ஏய், இங்க உட்கார்ந்துருக்கானே அவன் தான் பொதுநலம் பொன்னுசாமி. நம்ம பாஸ் ரவா உருண்ட ராமநாதன் அவனை தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காரு. அராஜகத்தை எதுக்கு சொல்லி எல்லா இடத்துலயும் நம்ம தொழிலுக்கு தொல்லை கொடுக்கிறது இவன் தானே? இவனே தான். அவனை ஒரு வழி பண்ணிடுவோம். என்னப்பா, என்ன விஷயம்? என்ன மூக்குல இருந்து எடுத்து விடுற? காத்து பார்க்கணுயா. அறிவு கட்ட முண்டம், காத்த கண்ணால பார்க்க முடியுமா? என்ன நக்கல? எங்க பாராங்குசம் இவனும் ஒரு பெருசு உட்கார வச்சு போட்டான். என் மொட்டை காது என்ன அருந்து தொங்குதா? ஓ ஜிமிக்கியா? யோ, டயருக்கு காத்தடிக்கணும், அடியா. என்ன சைக்கிள் கடைக்காரன் நினைச்சுக்கிட்டானா? சரி, காத்தடிக்கிறதும் ஒரு சேவை தானே. அப்போ 3 பேரும் கீழே இறங்குங்க. இறங்க முடியாது. அறிவு இருக்காயா உங்களுக்கு? சர்க்கஸ்ல புலி வாயில தலையை கொடுக்கற மாதிரி இருக்கிறீங்க. உங்க 3 பேர் வெயிட்டையும் மேல வச்சுக்கிட்டு எப்படியா காத்தடிக்கிறது? இறங்குங்கய்யா. இந்நேரம் பாராங்குசம் மட்டும் இருந்திருந்தா அடிச்சு முடிச்சிருப்பான். பார், ரொம்பதான் நோவடிக்கிற. ஒன்ன மாதிரி சொண்டிகளை வேலைக்கு வச்சிருக்கான் பாரு, அவனு சொல்லணும். உனக்கு தேவை 1 ரூபாய், ஒழுங்கா அடி. இல்ல பாராங்குசிட்ட சொல்லி ஒன்ன தூக்கிடுவேன். சரி, பொதுநல சேவைன்னு வந்தாச்சு. காத்தடிச்சா என்ன, காவா அள்ளினா என்ன? அடிக்கிறேன்.